Subscribe and click on the bell icon to stay updated on all our latest videos. Welcome to Spice My Food. நான் Deepa Venkat and இது En Veetu Samayal. இந்த வாரம் En Veetu Samayalல நான் ஒரு பூ வச்சு குக் பண்ண போறேன். என்ன பூ? வாழைப்பூ வடை. வடை நம்ம எல்லாருக்குமே நிறைய வெரைட்டிஸில் தெரியும். ரெகுலராக உளுந்த வடை ப்ராபப்ளி ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு வடை. உளுத்தம்பருப்பை கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் பெருங்காயம், க்ரீன் சில்லிஸ் எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் வாழைப்பூ வடை கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுற ஒரு டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக். எவ்ரிபடி லைக்ஸ் இட். ஸோ முதல்ல இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இந்த காஞ்ச மிளகா வந்து சில பேர் அந்த ரவுண்டாக இருக்கிற காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணுவாங்க, சின்னதாக பால் மாதிரி இருக்கும், அது கூட நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட ப்ரப்போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு போர்ஷன் உளுத்தம்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 3 பங்கு நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கணும். ஸோ ஒரு டம்ளரில் அளக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 3/4 டம்ளர் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு 1/4 டம்ளர் நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது ஒரு ½ an hour to 40 minutes நீங்கள் ஊற வைக்கலாம். ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஊற வச்ச கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிட்டு அதை இந்த காஞ்ச மிளகாயோடையும் பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும். காஞ்ச மிளகா வந்து சில சமயம் நம்ம குழந்தைங்களுக்கு வடைனா உடனே கிச்சன் கோடி வந்துடும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வச்சு பண்ணும்போது இந்த காஞ்ச மிளகாயோட சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு, சேர்க்காமல் அரைச்ச ஒரு போர்ஷன் நீங்கள் வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக வடை கூட பண்ணலாம். ஆனால் இதில் விஷயமே இந்த வாழைப்பூ தான். ஸோ அதுதானே நம்மளோட இந்த டிஷ்ஷோட ஸ்டார். ஸோ இதை வாழைப்பூ உரிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் டாஸ்க். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சின்னதாக உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட், கையில் எண்ணெய் தடவிக்க மறக்காதீங்க. வாழைப்பூ எப்போவுமே நீங்கள் உரிக்கும் போது கையில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் தடவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் லேசாக மோர் கலந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த வாழைப்பூ நம்ம உரித்து நம்ம கட் பண்ணி உள்ளே போடுறதுக்கு ரெடியாக இந்த மோர் தண்ணி இருக்கணும். யூஸ்வலாக நம்ம கத்திரிக்காய் அண்ட் பொட்டேட்டோலாம் வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் டைரெக்டாக கடாயில் போடுறீங்கன்னா வேறு, பட் கொஞ்சம் நேரத்துலேயே அது கலர் மாறிடும். ஸோ அது கலர் மாறும்போது என்னமோ சம்திங் இஸ் ராங் வித் இட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த உரிச்ச வாழைப்பூவோட சின்ன சின்ன இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கையோட உள்ளங்கையில் இப்படி நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பஞ்ச் மாதிரி இப்படி எடுத்துட்டிங்கன்னா, இது பார்த்தீங்களா சின்னதாக திஸ் ஃபெலோ, இந்த கல்லன், இதை தான் நம்ம வந்து எடுக்கணும். இது வந்து இட் இஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த வாழைப்பூக்குள்ளே இந்த மாதிரி எத்தனை பூ இருக்கோ அவ்வளோ கலன் இருக்கும். ஸோ அதை உட்காந்து ஒன்றுத்துலேருந்து இதை எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன போர்ஷன் லைக் ஒரு சின்ன பிட் ஆஃப் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், இதையும் நம்ம எடுத்துடணும். ஸோ ஒன்றுத்துலேருந்தும் இந்த கல்லனை ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் போர்ஷன் ரிமூவ் பண்ணுறது, இது நம்ம ஒரு பூலேருந்தும் நம்ம எடுக்கணும். இட் இஸ் நாட் ஹெல்த்தி. அதனால நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு கத்தியை சைடில் வச்சுட்டு ஒரு பஞ்சாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி தண்ணியில் மோர் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இதை போட்டுக்கிட்டே வரணும். ஸோ தட் இது கொஞ்சம் இல்லைனா ப்ரௌனிஷ் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலரில் ஆகிடும். ஸோ இப்படி கட் பண்ண கையெல்லாம் கொஞ்சம் வழுக்கும், ஏன்னா கையிலெல்லாம் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே இப்படி போட்டுகிட்டே வருவோம். அண்ட் இந்த பூவோட சைஸ் பாருங்கள், வெளியில் இருக்கிற பூ வந்து இந்த மாதிரி சைஸில் இருக்கும், இவ்வளோ பிக்காக இருக்குது. பட் நீங்கள் உள்ளே இதை தோல் ஒன்றுனா பிரிக்க அந்த பூவோட சைஸ் வந்து குட்டியாகிட்டே போகும். ஸோ அந்த ஃபைனலாக குட்டியாக இருக்கிற பஞ்சில் நீங்கள் இப்படி ரப் பண்ணிங்கனாலும் எதுவும் வராது, ஏன்னா அதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஃபுல்லி ஃபார்ம்டாகவும் இருக்காது. அண்ட் இந்த வாழைப்பூவை இந்த தண்ணிக்குள்ளே நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடணும். ஸோ ஒரு சின்ன பாத்திரத்தை நீங்கள் இந்த கட் பண்ண வாழைப்பூ எல்லாத்தையும் இந்த மோர்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டு அதுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு லேசாக மஞ்சள் பொடி வேணால் போட்டுக்கலாம். குக்கரில் ஒரு 1 ப்ரெஷர் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்து ஃபுல்லாக அந்த வாழைப்பூவில் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்துடணும். ஏன்னா நம்ம தட்டுறது வடை, ஸோ அந்த வடைக்கு அந்த தண்ணி தேவை கிடையாது. ஸோ குக் பண்ணியிருக்கிற அந்த வாழைப்பூலேருந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்தது வந்து இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மிக்சர் அரைச்சதுக்கப்புறமா அது கூட சேர்த்துப்போம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் இந்த வாழைப்பூ உரிச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய குவான்டிட்டியே வரும். ஆனால் நமக்கு வடைக்கு வேணுங்கிற கொஞ்சம் போர்ஷன் இப்போ நான் பண்ண போகிற ரெசிபிக்கு ஒரு 2 கை அளவு தான் இதில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு 40 நிமிஷம் ஊறின கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இங்கே வாட்டர் ட்ரெயின் பண்ணியிருக்கு. நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டியில் 1:3 ரேஷியோவில் எடுத்திருக்கேன்.
ஸோ ஒரு 3 பங்கு கடலைப்பருப்பு, 1 பங்கு உளுத்தம் பருப்பு. அண்ட் இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டிக்கு நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துப்பேன். காரம் லைக் பண்ணுறவங்க இன்னும் நிறையவே கூட சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் 2 போதும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வேணுங்கிற சால்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட வாழைப்பூவும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த குவான்டிட்டி மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன போர்ஷன் பெருங்காயம் போதும். ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ரொம்ப நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வடை தட்ட முடியாது. ஸோ கோர்ஸாக நீங்கள் கிரைண்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காம. அப்படி சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க போதும். ஸோ இப்போ இதை அரைக்கலாமா? ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஊற வச்ச பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காம கிரைண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே நம்மக்கிட்ட குக் பண்ணி தண்ணி மொத்தமாக புழிஞ்சு எடுத்துருக்கிற வாழைப்பூ இருக்குது. ஸோ இப்போது வடையை தட்டி ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு வேணுங்கிற ஆயில் இருக்குது. அண்ட் இந்த ஆயில் ஹாட் ஆகிற டைமில் நம்ம இந்த குக் பண்ணியிருக்கிற வாழைப்பூவை அரைச்ச பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் இந்த வெறும் பருப்புலேயே நீங்கள் வந்து வடை தட்டி கூட போடலாம். இட்ஸ் ரெகுலர் பருப்பு வடை. பட் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்பெஷல் வடையாச்சே, வாழைப்பூ வடை. உண்மையை சொல்லணுன்னா ஃபேமிலிக்கு குக் பண்ணுற என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். யாரையாவது நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா தான் நம்ம அவங்களுக்கு வாழைப்பூ வடை செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா எவ்வளோ மெனக்கெட்டு நம்ம அந்த ஒரு பூவையும் எடுத்து அப்புறம் அதுலேருந்து அந்த கல்லனை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு குக் பண்ணுறோம் இல்லையா? வாழைப்பூவில் வந்து நீங்கள் இந்த வடை தவிர யூ கேன் ஆல்சோ மேக் உசிலி. வாழைப்பூ பருப்பு உசிலி நோ அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். இன்னும் சில பேர் வீட்டில் வந்து வாழைப்பூ இதே மாதிரி குக் பண்ணிவிட்டு கூட்டு கூட பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாழைப்பூ வடை அண்ட் வாழைப்பூ பருப்பு உசிலி தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஹை ஃபைபர் கண்டென்ட்டும் கூட. இப்போ நான் சொன்ன மாதிரி குக் பண்ணியிருக்கிற வாழைப்பூ வந்து ஒரு பெரிய குவான்டிட்டியே உங்களுக்கு வரும். அவ்வளோ வாழைப்பூலையும் நீங்கள் வடை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இல்லை தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கூட கொடுத்துக்கலாம். பட் நான் அதிலேருந்து ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற அந்த ஒரு டம்ளர் பருப்பு குவான்டிட்டிக்கு வந்து நான் ஒரு 2-3 கை தான் நான் வாழைப்பூவை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாழைப்பூவை நம்ம வந்து அப்படியே தட்டி தட்டி ஆயில் சூடானோன்னே அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் சூடாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ் பண்ணுறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது வந்து என் மாமியாரோட குக்கிங். ஸோ யூஸ்வலாக மாமியாருக்கு மருமக வந்து வகை வகையாக பண்ணி போடணும், ரைட்? ஆனால் என்னோட மாமியார் வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணி கொடுத்த டிஷ்ஷஸில் வந்து இந்த வாழைப்பூ வடை அப்படிங்கிறது எனக்கு ஹைலைட்டாக ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னா கொற்ற மழை அன்றைக்கி கூட இன்றைக்கி வந்து மழை பெஞ்சுதா அதனால நான் வாழைப்பூ வடை பண்ணேன் அப்படின்னு அவங்க சொன்னால் தோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கொற்ற மழையில் யூ வாண்ட் பிலீவ் இட் நான் போய் இந்த வடையை வாங்கிட்டு வரதுக்காக போனதுக்கு அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்டது. ஐ டென்ட் கேர். ஸோ நம்மக்கிட்ட இங்கே ஆயில் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிருக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் ட்ராப் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது. நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டெஸ்டிங். இல்லைனா வாழைப்பூ மொத்தமாக அந்த உள்ளே போட்டானாக்கா ஓகே இட் நீட்ஸ் டு ஹீட் அப் அ லிட்டில் மோர். ஓகே நம்ம தட்டுறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். ஸோ லேசாக ஒரு சின்ன கப்பில் வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு சின்ன பால் இந்த மாதிரி நம்ம ஒரு குட்டி பால் எடுத்துகிட்டு லேசாக நம்ம வந்து ஒரு குட்டியாக வடையை வந்து எனக்கு வர ஒரே ஷேப் வந்து ரவுண்டு தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பெல்லாம் வரும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வடையை தட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப குண்டாக இல்லாமல் தட்டிக்கோங்க. பிகாஸ் அது ஃப்ரை ஆகும்போது அப்புறம் உள்ளே ஃப்ரை ஆகாமல் குக் ஆகாமல் இருந்துட போகிறது அண்ட் தட் இஸ் நாட் குட். ஸோ இந்த கோர்ஸாக அரைச்சிருக்கிறதுனால குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பருப்பு வந்து அப்படியே பயங்கர கிறிஸ்பாக இருக்கும். அண்ட் வாழைப்பூ வடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சட்னி வேணும் அந்த சட்னி வேணும் இல்லை சாஸ் இருக்கணும். இன்ஃபேக்ட் சாஸ் வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணிவிட்டு கூட சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கடைசியில் டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர் தான் வரும். அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வடையாக நம்ம தட்டி உள்ளே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளால் எவ்வளோ ஒரே கையில் போட முடியுமோ அந்த மாதிரி. பருப்பு நிறைய போடுறோம் அப்படிங்கிறதுனால இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் வாழைப்பூ அப்படிங்கிறதே ஹை ஃபைபர். ஸோ அதுவுமே வந்து உடம்புக்கு நல்லது தான். ஆனால் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இப்படி வடையாக இதை தட்டி நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால நியூட்ரிஷன் கண்டென்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இதில் ரீட்டைன் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸோ நம்மளோட வடை இஸ் ஆல்மோஸ்ட் குக்ட். சி இதை பார்த்தாலே ஜட்ஜ் பண்ண முடியும் இட்ஸ் குக்டுன்னுட்டு. ஸோ கிச்சனில் இதை பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம அடுப்படியிலேருந்து நகரவே முடியாது.
ஸோ இந்த குக் பண்ணியிருக்கிற வாழைப்பூலேருந்து ஒரு போர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், மீதியில் திருப்பி வடையே பண்ணணுமா அப்படின்னா நோ, நீங்கள் உசிலி பண்ணலாம். இன்ஃபேக்ட் அதை ஒரு 1 week to 10 days வரைக்கும் நீங்கள் குக் பண்ணியிருக்கிற வாழைப்பூவை வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், கெடாது. பட் ஒரு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு 10 daysக்குள்ளே நீங்கள் அதை யூஸ் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து ஒரே வேலையில் முடிப்போமான்னு தெரியல. அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு வீட்டில் கெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு அவ்வளோ ரீட்டைன் ஆகும். ஸோ நீங்கள் அதை மறுபடியும் கூட யூஸ் பண்ணலாம். வடை ரெடியாக இருக்குது, ஃப்ரை பண்ணி நல்லா சூடாக இருக்குது. வாவ், கட் பண்ணும்போதே அந்த க்ரன்ச் ஒன்று வருது பார்த்தீங்களா, அண்ட் இட்ஸ் ஃபுல்லி குக்ட் இன் சைடு. ஸோ டேஸ்ட் பார்த்துடலாம். கிரான்ச்சி, கிறிஸ்பி, ஸோ குட். யூஸ்வலாக என்னோடய ஃபுட்டு பற்றி நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பேன், இது சரியில்லை அது மேலே தூக்கல் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நானே டேஸ்ட் பண்ணி நாளே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இட்ஸ் ரியலி ரியலி குட். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வடை அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்டி. ஸோ ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் கரெக்டாக பண்ணினேன்னு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இல்லை நீங்கள் இதில் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்களா, ஒரு சட்னியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். மறக்காமல் ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, until next time, this is Deepa Venkat and இது என் வீட்டு சமையல். Bye bye.